தத்தாத்ரேயர் கடவுள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னொரு காலத்துல தவ வலிமை கொண்ட அத்ரின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இறை வழிபாடு மட்டுமே முக்கியம் என்றவர். அவரோட எண்ணத்துக்கு ஏத்தாற்போல அவரோட மனைவியும் இருந்தாங்க. அவங்கள தான் அனுசியான்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் தொழுநோயால பாதிக்கப்பட்ட கௌசிகன் என்ற ஒருத்தனை அவங்களோட மனைவி ஒரு கூடையில உட்கார வச்சு தலை மேல தூக்கிட்டு வீதி வழியா போறாங்க. அப்ப கூடையில இருந்த அவங்க கணவன் ஒரு அழகான தாசியை பாக்குறாங்க. உடனே கௌசிகன் அந்த தாசி மேல ஆசைப்படுறாரு. மனைவி கிட்ட அந்த தாசியை நான் சந்திக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணு, அது மட்டும் இல்லாம உன்னோட நகைகள் எல்லாத்தையுமே மூட்டையா கட்டி என்கிட்ட கொடு அப்படின்னு கேக்குறாரு. மகா பதிவிரதையான நலாயினி தன் கணவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நகைகள் எல்லாமே மூட்டையா கட்டி கூடையில வச்சு தன் கணவனையும் கூடையில வச்சு தலையில வச்சு தாசியோட வீட்டுக்கு நடந்து போறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்க வழியில மாண்டவியர்னு ஒரு முனிவர் கழுவேற்றம் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த நாட்டு மகாராணியோட மரகத மாலையை ஒரு திருடன் திருடிட்டு குதிரையில வேகமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி வீரர்களும் துரத்திட்டு வராங்க. மரகத மாலை கையில இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த திருடன் அந்த மாலையை வேகமா தூக்கி போடுறான். அப்ப அவங்க ஆழ்ந்த தவத்துல இருந்த மாண்டவியர் கழுத்துல அந்த மாலை விழுது. அதையும் அந்த திருடன் பார்த்துட்டு வீரர்கள் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து அந்த முனிவரையே பார்த்துட்டு இருக்காங்க. துரத்திட்டு வந்த வீரர்கள் முனிவரோட கழுத்துல மரகத மாலை இருக்கிறத பாக்குறாங்க. மாலை உங்க கழுத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. ஆனா ஆழ்ந்த தவத்துல இருந்த முனிவருக்கு எதுவும் தெரியல. உடனே வீரர்கள் இவர்தான் திருடன் சொல்லி அரசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அரசரும் மாண்டவியர் முனிவருக்கு கழுவேற்றம் தண்டனை கொடுக்குறாரு. கழுவேற்றம்னா கழுமரம், அதாவது இது இரும்பு இல்லைன்னா மரத்தால் ஆன தூண் போல இருக்கும். இது 6 இல்லைன்னா 10 அடி உயரத்துல இருக்கும். அவ்வாறு செஞ்சவங்களை கழுமரத்தோட கூர்மையான பகுதியில ஏற்றி உட்கார வைக்கும் போது அந்த கூர்மை அவங்களோட உடம்ப 2ஆ கிழிச்சு மேல் பக்கத்துல தண்டனையால இறக்குறவங்களுக்கு எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாது. அவங்களோட உடம்பு காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்னும். அப்போ அந்த வழியா கௌசிகனை தலையில வச்சுட்டு நலாயினி நடந்து வராங்க. அவனோட கால் மாண்டவியர் முனிவர் மேலப்படுது. இதனால கோபம் கொண்ட முனிவர் காலையில சூரிய உதயம் ஆகும்போது நீ இறந்து விடுவான்னு சாபம் கொடுக்குறாரு. அதை பார்த்த கௌசிகனோட மனைவி சூரியன் உதயமானா தன் கணவர் இறந்துருவாடா, அப்படியானா சூரியன் உதயாமலே போகட்டும்னு சொல்லி எதிர் சாபம் விடுறாங்க. சாபத்தால சூரியன் உதிக்கவில்லை. இதனால ஜீவராசிகள் எல்லாருமே அவதிப்படுறாங்க. தேவர்கள் எல்லாருமே பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. பதிவிரதையோட சாபத்தை இன்னொரு பதிவிரதையால தான் முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரம்மா போயிட்டு அனுசியா கிட்ட உதவி கேட்கிறாரு. கௌசிகனோட மனைவி கிட்ட உன்னோட சாபத்தை திரும்ப பெறு, உன்னோட கணவனை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. கௌசிகனோட மனைவி சாபத்தை திரும்ப பெறுறாங்க. இதனால சூரியன் உதயமாகுது. உதயமான உடனே கௌசிகன் இறந்து போயிடுறாரு. உடனே அனுசையா நான் பதிவிரதை என்பது உண்மையான கௌசிகன் உயிர் பெறட்டும் சொல்றாங்க. கௌசிகனுக்கு உயிர் வருது. நடந்த சம்பவம் எல்லாமே 3 தேவிகளுக்கும் தெரிய வருது. அவர்களோட கணவர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர்கிட்டையும் அனுசையாவுடைய பதிவிரத தன்மை சோதிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. முனிவர் போல தோற்றத்தை மாத்திக்கிட்டு அனுசையா இருக்க இடத்துக்கு போயிட்டு அன்னமிட வேண்டும்னு யாசகம் கேட்கறாங்க. அனுசையாவும் கட்டாயமா அன்னமிட உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கட்டாயம் அன்னமிடன் வாக்கு கொடுத்த நீ, எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அந்த நிபந்தனை படிதான் நீ அன்னமிடணும்னு மும்மூர்த்திகளும் கேட்கறாங்க. அனுசையாவும் உங்களுடைய நிபந்தனையை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஆடை இல்லாம எங்களுக்கு அன்னமிடணும்னு அவங்க கேட்கறாங்க. அனுசையாவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க 3 பேரையும் குழந்தையா மாத்திடுறாங்க. அவங்களுக்கு பால் ஊட்டி தொட்டில தூங்க வச்சிடறாங்க. இந்த விஷயம் 3 தேவிகளுக்கு தெரிய வருது. தேவிகளும் அனுசையாவை தேடி வந்து தன் கணவர்களை மீண்டும் பழைய உருவத்துக்கு மாத்தும்படி வேண்டிக்கிறாங்க. மும்மூர்த்திகள் 3 பேரையும் சேர்த்து ஒரே உருவமா மாத்திடுறாங்க. அதாவது ஒரே உடம்புல பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தலைகள் இருக்கும். இவரோட பேரு தான் தத்தாத்ரேயர். இந்த தத்தாத்ரேயரை நம்ம வணங்கும் போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த தத்தாத்ரேயர் கடவுளை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.